அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ். அதில் ஃபஸ்ட் லெசன் பேரியல் பொருளாதாரம். சரி, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க எடுத்தோடனே. யாருன்னு பார்த்தீங்கன்னா டான் புஷ், பிசார், ஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது உண்மைகள் மற்றும் கோட்பாடுகளை ஒருங்கிணைப்பது பற்றியதே. உண்மையவும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிறது தான் பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு டான் புஷ், பிசார், ஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற 3 பேர் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அடுத்தது இன்ட்ரோடக்ஷன். இப்போ எக்கனாமிக்ஸை 2 கிளையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. யார் அதை பிரிப்பாங்க அப்படின்னா, நார்வே நாட்டை சேர்ந்த ஒரு பொருளாதார அறிஞர். இவர் தான் ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸு வாங்கின இணை பெறுநர்னு சொல்கிறாங்க. யாருன்னா ரேக்னர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவர் தான் எக்கனாமிக்ஸை நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம், அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பிரிக்கிறாரு. எப்போ அப்படின்னா 1933 பிரிக்கிறார். புரியுதா? இப்போ இணை பெறுநர் நோபல் பிரைஸ் வாங்கினவர் இவர். இன்னொருத்தர் வாங்கியிருப்பார். அவர் யார் அப்படின்னா டச் எக்கனாமிஸ்ட்டு. அவர் பேர் ஜான் டிம்பர்கன் அப்படிங்கிறவர். அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். இதுக்கடுத்து இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி ஃபுல்லாக யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th புக்லேயே பார்த்துருப்போம். ஆல்பர்ட் மார்ஷல் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி சொல்லியிருப்பார். 11th புக்கில் சொல்லியிருப்பார். அவர் மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி நிறையா டெஃபினேஷன் அவர் சொன்னதுனால தான் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறோம். சரி, அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி ஒருத்தர் சொல்லியிருப்பாரா? அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படிங்கிறவர். ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லுவோம். இவர் வந்து பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவரை வந்து பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929-30 அந்த காலகட்டத்தில் உலக பெருமந்தம், கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். அப்படின்னா பொருள் எல்லாம் நிறைய தயாரிச்சிருவாங்க, அது விற்காது, விற்பனை பண்ண முடியாமல் இருக்கும். அடுத்தது வேலையின்மை அப்படிங்கிறது நிறையா உருவாகிடும். ஏன்னா பொருள் விற்கலைன்னா வேலைவாய்ப்பு கிடைக்காது. அதுக்கு என்ன செய்வார் அப்படின்னா 1936 கீன்ஸ் வந்து ஒரு புக் எழுதுவார். அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற ஒரு புக் எழுதுவார். அதாவது ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். புரியுதா? அதான் நான் சொல்லியிருப்பேன், இந்த புக்கை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது. கீன்ஸ்னா 1936 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னா இஎம்ஐயை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதான் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத வந்து இந்த எம்ஐயை மாற்றி போடுங்க. அதாவது த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதி அவர் வெளியிட்டிருப்பார். அந்த புக்கில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த கிரேட் டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு கீன்ஸாக சொல்லுவாங்க. புரியுதா? சரி, இப்போது கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்கள். டான் புஷ், பிசார், ஸ்டாட்டிஸ் இவங்க என்ன டெஃபினேஷன் சொன்னாங்க? மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எந்த வருஷம் பிரித்தாங்க? அடுத்தது கீன்ஸ் எப்போ புக்கு எழுதினார்? அந்த புக்கோட என்ன? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.